ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ரிலீஸ் ஆன வேத்லோ படத்தோட முழு கதை விளக்கம் தாங்க. இது வெறும் காதல் படம் இல்லைங்க, செம ஃபன் ரைட். தேட்டரில் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்க. கதை தெரியணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே நம்ம படத்தோட ஹீரோ சத்யாவை தான் காட்டுறாங்க. ஹீரோ சத்யா ஒரு ஆர்கிடெக்ட்ங்க. தலைவனுக்கு வீட்டில் தீவிரமாக பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. சத்யாவுக்கு இதில் பெருசாக இஷ்டமே இல்லைங்க. அப்போதான் அவங்க அக்கா ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு போட்டாவா அனுப்புகிறாங்க. டேய், கஃபேல அந்த பொண்ணு வெயிட் பண்ணுறாடா, போய் பாருன்னு சொல்கிறாங்க. சத்யா ஒரு சென்டிமெண்ட் ப்ளூ ஷர்ட்டையை போட்டுக்கிட்டு கிளம்பி போகிறாருங்க. கஃபேக்குள்ளே போனால் அங்கே ஏகப்பட்ட பொண்ணுங்க நிற்கிறாங்க. யார் அக்கா சொன்ன பொண்ணுன்னு சத்யாவுக்கு தெரியவே இல்லைங்க. அப்போது ஒரு பொண்ணு இவரை பார்த்து ஹாய்ன்னு கூப்பிட்றாங்க. சத்யா அவங்க தான் பொண்ணுன்னு நினச்சி உட்கார்றாரு. ஆனால் அந்த பொண்ணு, ப்ரோ எனக்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்கான்னு குண்டு தூக்கி போடுறா. வீட்டில் ப்ளூ சட்டக்காரனை பாருன்னு சொன்னாங்க, அதான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிடுது. தலைவனுக்கு செம பல்பு சிற்பல் அடித்த மாதிரியே ஆயிடுது. வெறுப்பான சத்யா கஃபே மாடிக்கு போய் தம் அடிக்க ஆரம்பிக்கிறார். அங்கே தாங்க ஹீரோயின் மோனிஷா என்ட்ரி கொடுக்குறாங்க. சத்யா விட்ட புகையால் மோனிஷாக்கு இருமலை வந்துருன்னா பார்த்துங்களேன். உங்கள் அக்கா உங்களை ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்களேன்னு மோனிஷா கேட்குறாங்க. அங்கே தாங்க தெரியுது இவங்க தான் அக்கா பார்த்தா ஒரிஜினல் பொண்ணுன்னு. சத்யா தனக்கு நடந்த அந்த கஃபே பல்பை சொல்ல மோனிஷா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு லவ் ஸ்டோரி ஏதாவது இருக்கான்னு மோனிஷாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சத்யா தான் ஸ்கூல் லவ் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ கதை அப்படியே பிளாஸ்பேக்கு போகுங்க. சத்யா 12வது படிக்கும்போது அனிஷாங்கிற முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஆனால் சத்யா ஒரு செம இன்ட்ரோவெட், வாயை திறந்து காதல் சொல்லவே மாட்டார். ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் மெசேஜ் பண்ணுவார். அனிஷாவை டியூஷனில் ஒரு பையன் ஃபாலோ பண்ணுறான்னு சத்யாவுக்கு தெரிய வருது. சத்யா தன் ஃப்ரெண்டு தினேஷை கூட்டிகிட்டு அவனை மிரட்ட போகிறார். அங்கே ஒரு பெரிய அடிதடி சண்டையே நடக்குதுங்க. ஆனால் சத்யா பயந்து போய் ஓரமாக நிற்கிறாருங்க. அப்போது ஒரு ஆட்டோக்காரர் வந்து தான் அந்த சண்டையை நிறுத்தவும் செய்கிறார். சத்யா இதெல்லாம் கெத்தாக ஸ்டேட்டஸில் போட்டுக்கிறார். ஆனுவல் டே அன்னைக்கு அனிஷா கிட்ட எப்படியாவது லவ் சொல்லையா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ரெடி ஆகுறார். அப்போ ஃப்ரெண்டு தினேஷ் வந்து நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோன்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை நம்ம சத்யா கொடுக்குறாங்க. தினேஷ் அவங்க ஷர்ட்டை காட்ட சத்யா அப்படியே உடஞ்சி போயிடுறாருங்க. அந்த கோவத்திலேயே லேடிஸ் பாத்ரூம் பக்கத்தில் இருந்த ஒரு டீச்சரையும் போட்டு சத்யா பயங்கரமாக அடிச்சிடாருங்க. அப்படியே இவரோட லவ் ஸ்டோரி இங்கே முடியுது. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இப்போ மோனிஷா தான் கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மோனிஷா ஸ்கூலில் ஒரு ரகடுக்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. மோனிஷாவுக்கும் ஸ்கூலில் ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. ஒரு முறை எக்ஸாம்லாம் தனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பையனை மோனிஷாவுக்கு பிடிச்சு போகுது. அவன் கிட்ட பேசலான்னு மோனிஷா போகும்போது தான் சத்யா சண்டை போடுற சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். சத்யாவோட ரவித்தனத்தை பார்த்து அந்த பையன் பயந்து ஓடிடுறாங்க. இதனால தான் சத்யாவை மோனிஷா என் லவ் ஒர்க் எடுத்த பில்டன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மோனிஷாவோட அப்பா இறந்து போக அவங்க ஸ்கூலை விட்டே போயிடுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒரு டீல் போடுறாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம் நம்ம பழைய க்ரஷை தேடி கண்டுபிடிப்போன்னு முடிவு பண்ணுறாங்க. சத்யாவுக்கு மெல்ல மெல்ல மோனிஷாவை பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு வாரம் டைம் எடுத்து ரெண்டு பேருமே தேடுறாங்க. சத்யா மோனிஷாவுக்காக புதுசாக சமைச்சி அசத்துறாரு. அப்புறம் சேலத்தில் ஒரு மேரேஜுக்கு ரெண்டு பேருமே போகிறாங்க. அங்கே சத்யா தான் அடித்த அந்த ஸ்கூல் டீச்சரை மீட் பண்ணி மன்னிப்பும் கேட்குறாருங்க. அன்னைக்கு நைட் ஒரு பார்க்கில் ரெண்டு பேரும் சரக்கடிக்கிறாங்க. அப்போ மோனிஷாவோட மொபைலை சத்யா செக் பண்ண அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை ஆரம்பிக்குதுங்க. ஆனால் அன்னைக்கு நைட் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமும் ஏற்படுதுங்க. அடுத்த நாள் காலையில் மோனிஷா இது தப்பாக நடந்துடுச்சுன்னு மறந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சத்யாவுக்கு மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுது. அதே மாதிரி சத்யாவோட க்ரஷ் அனிஷாவையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ 2 குழந்தை இருக்குங்க. சத்யா அவங்க கிட்ட தான் காதலை சொல்லி ஒரு நல்ல க்ளோஸர் எடுத்துக்கிறாங்க. அடுத்து மோனிஷாவோட க்ரஷை தேடும்போது தான் அந்த செம ட்விஸ்ட் ரிவீல் ஆகுதுங்க. இன்ஸ்டாகிராமில் மோனிஷாவை ஃபாலோ பண்ண அந்த பையன் நாங்கள் பழைய க்ரஷ். ஆனால் அந்த பையன் மோனிஷாவை உன்னை சத்யா தான் லவ் பண்ணுறான்னு சொல்கிறான். சத்யா இதை கேட்காம மோனிஷாவை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பிளாக் பண்ணுறாரு. விரக்தியான சத்யா நான் சாக போறேன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அலப்பற பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் எல்லோருமே சத்யா வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அங்கே மோனிஷாவும் வந்து சத்யாவை போலேர்னு ஒரு ஐடியா அடிச்சு தான் காதலை சொல்கிறாங்க. கடைசியில் சத்யாவும் மோனிஷாவும் சேர்ந்து ஒரு கியூப் மெமரியோட படம் உங்க முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.